அநேக காரியங்கள் அநேக காரியங்களை பேசுகிறார். அவர் பேசும் வழி அநேக விதமாக இருக்கிறது. அவர் வசனங்கள் மூலியமாக பேசுகிறார், சொப்பனங்கள் மூலியமாக பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலியமாக பேசுகிறார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அவருடைய வசனத்தினால் அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாளிலும் கூட நான் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும் அப்பா என்று நான் ஆண்டவரிடத்துல நான் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வந்து இந்த வார்த்தையை தான் என்னோடயே பேசினார். நம்ம வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம். வேதத்துல நாம் திருப்பிக் கொள்ளலாம். நீதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நம்ம அக்காவுக்கும் வெண்ணிலா அக்காவுக்கும் இதை குறித்துதான் ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் நம் மத்தியில அதிகாலை வேளையில நாம் அவரை தேட வேண்டும் என்பதற்கான அந்த முக்கியத்துவத்தை வந்து அவர் உணர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர்கிட்ட இந்த வசனத்திற்காய் ஒரு நிமிடம் நம் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா இந்த நாளில நம் இருதயத்தோட பேச போகிறார். அதற்காக நம்ம துதித்து ஒரு நிமிடம் ஜெபம் செய்யலாம். அப்பா பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே நீர் எங்களோட அப்பா பேசுகிற வசனத்திற்காய் உமக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. அதிகாலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கணும் என்ற அந்த வசனத்தை அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த நாளில அன்பாய் நீர் ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டுகிறீரே அப்பா, அதற்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த வசனத்தை நாங்கள் அதிகமாய் ஆண்டவர் எங்கள் இருதயத்துல நாங்கள் பற்றுதலாய் எழுதி கொள்ள கிருபை தாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை மறவாமல் அதிகாலை வேளையில உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாருங்கப்பா. இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு காண்பித்ததற்காய் நன்றி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. கொடான கொடி நன்றி அப்பா. இந்த வசனத்தின் மூலியமா எங்களோட பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ராஜாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை குறித்தே ஒவ்வொரு நாளும் அதிக சிந்தனை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை ஆண்டவரை நினைக்கிறோம் நமக்கு தெரியாது. ஒரு சில சமயங்கள்ல நம்மளுடைய ரொம்ப பிஸியான வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கும் நினைப்பதற்கும் நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவருடைய நினைவுகள் மொத்தமுமே நம்ம தான். நம்மளை குறித்து மாத்திரம்தான் அவர் நினைக்கிறார். அவனா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து நினைத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய பேரண்ட்ஸோ நம்மளுடைய சிநேகிதர்களோ நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் கூட அந்த அளவுக்கு நம்மளை குறித்தவர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அவ்வளவு அன்பாய் ஒவ்வொரு நாளும் நம்மளை குறித்து யோசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். அப்படிப்பட்ட அன்பானவரை வந்து நம்ம எப்படி கனப்படுத்த முடியும் தெரியுங்களா? நம்மளுடைய நாள் துவங்கும் பொழுது முதல் வேலையாக அவரை நோக்கி பார்ப்பது, அவரை குறித்து சிந்திப்பது, அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது, இதுதான் வந்து அவருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கனமா இருக்கும். அவர் நாள் முழுவதும் 365 நாளும் 24 மணி நேரங்களும் எல்லா நொடி பொழுதும் வந்து நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், எப்படி நம்ம பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், எந்த ஆபத்தும் நம்ம வந்து விடாதவாறு எப்படி நம்மளை பாதுகாக்கலாம் என்று நம்மளையே அவர் யோசித்து கொண்டிருக்கிறாரே. அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அதிகாலை வேளையில அவரை தேடுவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவரும் கூட அதிகாலை வேளையில ஜெபம் செய்வதுல ரொம்ப ரொம்ப நாட்டமா இருந்தார். அவர் நிறைய நேரம் ஜெபம் செய்திருக்கிறார். ஆனா அதிகாலை வேளையில அவர் ஜெபம் செய்வதை வந்து நம்ம வேதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலை வேளையில அந்த இருட்டு, சூரியன் வருவதற்கு முன்னதாக அந்த இருட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் வந்து ஜெபிக்கிறார். நாமும் கூட அப்படிதான். அந்த சூரியன் வருவதற்கு முன்னதாக அந்த அதிகாலை வேலை இருக்குது பாருங்க. அந்த வேலையில அந்த நாள் துவங்குவதற்கு முன்னதாகவே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு பிரியமான காரியமா இருக்கிறது. ஏன்னா அந்த அதிகாலை வேலையில
கர்த்தர் நம்மளை தேடி வருகிறார். நம்ம அவரை தேடி போவதற்கு முன்னதாக, நம் கண்களை விழிப்பதற்கு முன்னதாக, அவர் நம் பக்கத்துல அமர்ந்திருந்து அவர் பார்த்து கொண்டிருப்பார். எப்போ என் மகன் கண் விழிப்பான், எப்போ என் மகன் எழும்பவா என்று அவர் ஆசையாய் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம எழும்பி முடிச்ச உடனே நம்ம என்ன வேலை முதல்ல செய்யறோம்? நம்ம போன் எடுத்து பாக்குறோமா, மெசேஜஸ் பாக்குறோமா, இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கிறோமா, இல்ல வேற காரியங்களை செய்யறோமா, இல்ல என் மக முதல்ல வேதத்தை திருப்பி அந்த வேதத்தை வாசிச்சு என்ன நோக்கி பாக்குறாளா என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அவரை நம்ம தேடி போகும்போது அது அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அவர் அவ்வளவு பெருமிதம் அதுல கொள்வாரு. அவர் அதிகாலை வேளையில நம்ம அவரை தேடி போகணும்னு அவ்வளவு வாஞ்சையா அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதிகாலை வேளையில கர்த்தர் நம்மளை தேடி அவர் வருகிறார் என்பதற்கு நிழலோட்டமா வேதத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, அஹ் சீஷர்கள் எல்லாம் படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது 4ஆம் ஜாமத்துல பெரிய காற்று கடல்ல வீசுகிறது, புயலும் காத்துமா இருக்கு. அந்த அந்த படகே கவிழ்ந்து விடும் போல இருக்கு. அப்போ கர்த்தர் கரையில இருக்கிறாரு. அவர் 4ஆம் ஜாமத்துல அந்த கடலின் மேல நடந்து போய் அந்த படகு கிட்ட போய் அது எல்லாவற்றையும் அமர்த்துகிறார். இதுதான் கர்த்தர் நம்மளை தேடி வருகிறதற்கு நிழலோட்டமா இருக்கு. இந்த 4ஆம் ஜாம வேளையில கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார். நம்ம வாழ்க்கையில அந்த நாளுக்குள்ள என்ன புயல் வேணாலும் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம். சத்ருவானவன் நமக்காக என்ன கண்ணிகளையோ, என்ன திட்டங்களை, எது சோதனைகள் அவன் திட்டமிட்டு வைத்திருக்கலாம். அது நம்மளுடைய ஞானத்திற்கோ நம்மளுடைய சகிப்பு தன்மைக்கோ அப்பாற்பட்டதா கூட அமையலாம். ஆனா கர்த்தர் நம்மளை தேடி வரும் பொழுது, நம்மளும் அவரை தேடி போகும் பொழுது, அந்த அந்த காற்று, சீரும் காற்று எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் அதை அமர்த்தி போட்டு விடுவார். ஆமீன். அவர் எல்லாவற்றையும் சரி செய்து சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை கூட கர்த்தர் ஆண்டவரை பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த நேரத்துலதான் அவர் தேடி போகிறார். அது ஒரு அதிகாலை வேளையா கூட இருந்திருக்கலாம். அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் கண்ணோக்கமா இருக்கிற பிள்ளைகளை அவர் நாடி தேடி ஒவ்வொரு நாளும் போகிறாரு. அவருடைய அன்பை நம்ம எப்படி திரும்ப கொடுப்பது, அது எப்படி நம்ம ஆண்டவரை, நானும் உங்களை மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கேன்னு எப்படி சொல்லுவது? நாமும் அவரை தேடி போவதுதான். அவர் நம்ம அவரை தேடி போவதற்கு முன்னாடி அவர் நம்மளை தேடி வருகிறார் என்பதற்கு இன்னொரு ஒரு நிழலோட்டமான காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மரித்து 3ஆம் நாளில அவர் உயிர் தெழுகிறார். அவர் உயிர் தெழுகிற நேரம் அதிகாலை வேலையில இருந்திருக்கும். ஏன்னா அதிகாலையில தான் மகதலின் மரியா அந்த கல்லறையை தேடி போறாங்க, ஆண்டவரை தேடி போறாங்க, நான் அவரை போய் பார்க்கட்டும் என்பதாக. அப்போ தேடி போகும்போது கற்கள் புரட்டப்பட்டு அந்த அதிகாலை வேலைக்கும் முன்பதாகவே கர்த்தர் உயிர் தெழுந்து நிற்கிறார். பின்பு மகதலின் மரியாளுக்கே அவர் தரிசனமும் ஆகிறார் அந்த இடத்துல. அப்படிதான் நாமும் கூட ஆண்டவரை தேடி போகிறோம் பாத்தீங்களா, அதற்கு முன்னதாகவே அவர் நம்மளை தேடி வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 3 காரியங்களும் அவர் நம்மளை நோக்கி அவர் நமக்காக வருகிறார் என்பதற்கு நிழலோட்டமாய் இருக்குது. முதலாவது பாத்தீங்கன்னா, அவர் அதிகாலையில ஜெபிப்பதற்கு போல நாமும் நமது ஜெபிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆஹ் 2வது, இந்த அதிகாலை வேளையில நம்ம ஜெபிப்பது வேற எதற்கு நம்ம ஜெயிப்பதற்கு சமமா இருக்கு தெரியுங்களா? நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அதிகாலை வேளையில தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக அதன் தேவையான காரியங்களை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு போறாங்க. அப்போ இது எதுக்கு நிழலோட்டமா இருக்குன்னா, ஒரு அதிகாலை வேலையில தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சோர்வு அதிகமா காணப்படும். அப்பதான் இன்னும் கொஞ்ச நேரம் உறங்குவோமா, தூங்குவோமா, இப்போதான் அசதியா இருக்குது, இப்போதான் படுத்தது போல இருக்கு, நம்ம அதுக்குள்ள கண் விழிக்கிறோமே, அதுக்குள்ள அலாம் அடிக்குதே என்பது நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு சங்கடமா இருக்கும். அந்த பாடி கண்டிஷன் அந்த அதிகாலை வேலையில ஒரு நாளும் கோஆபரேட் பண்ணவே பண்ணாது. அப்போ அந்த ஒரு இடத்துல நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு நம்ம எழும்பி, நமக்கு பிரியம் என்ன அந்த நித்திரை, ஒரு நல்லா தூங்குவோங்கிற அந்த ஆசையை விட்டு நம்ம விலகி, இல்ல இது எனக்கு தேவையில்லை, என்னுடைய உடலின் அந்த இது எனக்கு தேவையில்லை, அது இருக்கட்டும், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் எனக்கு தேவை, நான் கர்த்தரை நோக்கி அதை நான் ஓடுவேன் என்று நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு நமக்கு பிரியமான காரியத்தை ஆண்டவருக்குன்னு விட்டு கொடுக்க நம்ம எழும்பி வரோம் பாத்தீங்களா? ஆண்டவர், எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், உங்களை நாடி தேடி ஓடி வரேன்னு, அதுக்கு நிழலோட்டமா இது காணப்படுகிறது. கர்த்தர் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி கேட்கும்போது அப்ரஹாமுக்கு எவ்வளவு ஒரு
துக்கமா இருக்கும். எனக்கு என்னுடைய பிரியமான மகன் இவ்வளவு வருஷங்கள் கழித்து எனக்கு கிடைச்சு, ஆனா ஆண்டவர் இதை கேட்கிறாரே என்று இவ்வளவு வேதனையோடு கூட அந்த இருதயம் இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா அதே போலதான் நம்மளுடைய காரியங்களும் நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுக்கணும். நமக்கு பிரியம் எது இந்த உலகத்துல? நல்லா தூங்குவது. ஒரு லீவ் நாள் வந்தா நான் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாம். ஒரு 6 o'clock 7 o'clock கூட நான் பொறுமையா எழும்பலாம். நான் யாருக்கும் எதுவும் காலையில எந்திரிச்சு செய்ய வேண்டிய அவசரம் இல்லை என்று நம்மளுடைய இருதயம் நமக்குள்ள நிச்சயமா பேசும். அன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கலாம் என்று. அப்போ அந்த நிம்மதி, அந்த ஒரு ஆசையை தேடி ஓடுகிறதுல, நித்திரையை தேடி ஓடுகிறதுல, அந்த உலகத்தின் காரியத்தை தேடி ஓடுகிறதுல, அதை நம்ம விட்டு வர வேண்டும். கர்த்தருக்காக நம்ம காலையில எழும்ப வேண்டும். தனி ஜெபம் இருக்கணும், ஃபெலோஷிப் ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு அதிகாலையில இருக்கணும் என்பதற்கு இது நிழலோட்டமா இருக்குது. ஆமா, ஒருவேளை நம்ம அந்த அதிகாலை வேளையில ஆண்டவரை தேடலைன்னா நமக்கு எதுக்கு நம்ம சமானமா இருப்போம்னா, பேதுரு ஆண்டவர் 3 தடவை மறுதலிச்சா பாத்தீங்களா அதிகாலை வேளையில, அதுக்கு நம்ம சமமா இருப்போம். ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை மறுதலிக்கவே கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர் தேடல, அவரை நம்ம அறியாம போயிட்டோம்னா, ஒரு சமயம் வரும்போது ஆண்டவரும் சொல்லி விடுவார், நான் உங்களை அறியேன் என்று. அப்படி ஒரு நிலைமை ஒரு நாள் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஆசையா நம்மளை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும்னா, சங்கீதம் 119 147 எப்படியாக சொல்லுகிறது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், சத்தமிட்டு ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய வசனத்திற்காக நம்ம காத்து கொண்டும் இருக்க வேண்டும். அதான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை அன்பாய் நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை அநேக தரம் கர்த்தர் நம்ம மத்தியில பேசி இருக்கிறாரு. இந்த வசனத்தின் மூலியமாகவும், இதற்கு எடுத்துக்காட்டாக மத்த வசனங்கள், அவரை நம்ம நோக்கி பார்க்கணும், அவரை தேடணும் என்று அநேக வசனங்கள் மூலியமாகவும் நம்ம பேசி இருக்கிறாரு. அவர் எத்தனை முறை பேசினாலும் அவர் திரும்ப திரும்ப இதை நம்ம மத்தியில சொல்லுகிறார் என்றால், இதை நம்ம நிச்சயமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த வேளையிலும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி அவரை நோக்கி பார்ப்போமா? காலையில கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் என்ற அந்த ஆசை நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். அதுக்கு அநேக காரியங்கள் தடையாக வரும். நம்மளுடைய சோர்வு வரும், தூக்கம் வரும், வீட்டின் வேலைகள் வரும். அதற்கு ஏற்றாற் போல எப்படி ஞானமாய் நம்ம கர்த்தரை தேட வேண்டும் என்ற அந்த ஒரு ஆலோசனையும் கர்த்தரை நமக்கு கொடுப்பார். அதை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலப்பட்டு நம்ம கர்த்தருக்காக நிற்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். இதற்காக நம்ம இப்பொழுது நன்றியை செலுத்தி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ராஜாவே, அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேலையை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டவரே ஜெப வேலையை ஒப்புவிக்கிறோம் ராஜாவே. அப்பா நீங்க எங்களுக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா. அதிகாலையில உண்மை தேடுகிறவர்களும் அப்பா உண்மை கண்டடிவார்கள் என்ற வசனத்தை அப்பா எங்களோட நீங்க பேசுனீங்களே அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களோட பேசினீர். இன்னும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய மன்னாவை எங்களுக்கு உறுதி செய்திருக்கீங்க அப்பா. இதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் என்று நீங்க எங்களுக்கு உறுதி பண்ணியிருக்கீங்க அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா அதிகாலை வேளையில உண்மை தேடுகிற அந்த பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க சுவாமி. இதற்கு கொடான கொடி நன்றி அப்பா. உங்களை மறுதரிக்கல பிள்ளைகளா இல்ல சுவாமி. அப்பா உண்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்க இருக்கணும். ஏன்னா நாங்க வருவதற்கு முன்னதாக நீங்க எங்களை தேடி வருகிறீங்களே அப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா ஆண்டவரே. அப்பா அந்த அன்பை நாங்களும் தேடி வர, அந்த அன்பை நாங்களும் வாஞ்சிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை சோர்வடைய வைக்காதவாறு அப்பா நாங்கள் நிதானமாய், நாங்கள் பலனோடு அப்பா உமக்காக எழும்பி வர கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே. புத்தியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்களும் ஆயத்தமா இருக்க கிருபை தாருங்கப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய கரத்துலப்பா நீர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒப்பித்து ஜெபித்து நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. இந்த துதி வேலையை நீர் ஆசீர்வதித்தீங்க, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க, உம்முடைய வார்த்தை வேலையை நீங்க ஆசீர்வதிச்சீங்க, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தீங்க. உங்க கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் பேசின அற்புத வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதமாய் மகள் மூலமாய் என் தேவன் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே உங்களுடைய இருதயத்துல இருக்கிறதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் நன்றி
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று என் தகப்பன் அப்பா நீங்க பாக்குறீங்க அதிகாலை வேலையில. ஆண்டவரே யாரெல்லாம் எழுந்து முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறார்கள் என்பதை என் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கூட வரணும்னு நினைக்கிற நாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அதிகாலையில் எழுந்து ஜெபித்தால் மட்டுமே தகப்பனே நீங்க எங்க கூட வருவீங்க. அந்த நாள் முழுவதும் எங்க கூட இருப்பீங்க. இல்லைன்னா கிறிஸ்து இல்லாத நாளாய் மாறிடும் சுவாமி. ஆண்டவரே அதை ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிப்பாய் எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. அதை நாங்கள் நிர்விசாரமா இருக்காதபடி அலட்சியப்படுத்தாதபடி தேவ எச்சரிப்பு தேவ தயவை நாங்கள் புறக்கணிக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் நாங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து தனி ஜெபம் பண்ணிட்டு அப்ப இந்த ஃபெலோஷிப் பிரேயர்ல நாங்கள் அட்டன் பண்ணும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபை எங்களுக்கு வேணும் சுவாமி. எங்களை பலப்படுத்துங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் சொல்றாரு அதிகாலை வேலையில கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. அழகாய் மகள் மூலமாய் ஆண்டவர் பேசினார்ல. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரர் 2 பேரை குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இல்ல? அதிகாலை வேலையில ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் தேவன் கேட்ட காரியத்தை அர்ப்பணிக்கும்படியாக ஆதியாகமம் 22:3. சோ அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக அந்த கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்க நம்மள்ட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதிகாலை வேளையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்துல வந்து உட்காரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாய் அதிகாலை வேளையில ஆண்டவரை சந்திக்கும்படியாக யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தை என்ற ஆதியாகமம் 28:18 நம்ம வாசிக்கிறோம். தேவனை சந்திக்க ஆயத்தமாகும்படியாக அவர் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டாரோ அதே மாதிரி நம்மளும் அதிகாலை வேலையில ஆண்டவர் இன்னைக்கு சந்திக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாரு. ஆண்டவர் என்ன வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட உறவாட போறாரு. இந்த ஆயத்தத்தோடு தேவனை தரிசிக்க போகிறோம் என்ற எண்ணத்தோடு நம்ம அதிகாலை வேலையில காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு அடுத்ததாய் அதிகாலையில கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் சொல்றார். 1 சாமுவேல் 1:19 சொல்லப்படுது. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற நாங்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று இல்ல. ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாக அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அதனாலதான் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி அந்த இடத்துல உருவாகிறாரு இல்ல. நம்ம ஒரு குடும்பத்துல நம்ம வல்லமையா எழுப்பப்பட வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் வல்லமையான தீர்க்க தரிசிகளாய் மாற வேணும்னா நம்ம தேவ சமூகத்துல அதிகாலையில வந்து பணிந்து கொள்ளணும். கர்த்தரை தேடணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்துல அவர் கிரியை செய்வார். நம்மளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதிகாலையில கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும். அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் தாவீது சொல்றார்ல. அதே மாதிரி கர்த்தருடைய கிருபையை கேட்க பண்ணணும். ஆமென். அதிகாலையில உமது கிருபையை கேட்க பண்ணணும் தாவீது சொல்றாரு. அதிகாலையில தான் நம்மளுடைய ஆவியினால கர்த்தரை தேடணும்னு. இது பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஆமென். அவருடைய ஆவியினால அதிகாலையிலும் தேடும்படியான அந்த ஆவிய ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காருல்ல. என்னனாலும் என்ன பிரச்சனைனாலும் நீ ஆண்டவரை தேடுவதுல குறை வச்சிராத. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தங்களுடைய சரீரத்தையும் ஆவிட்டையும் ஆத்துமாவிட்டையும் பேசுறாங்க இல்ல. அத கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாய் தேவனை வந்து கஷ்டப்படுத்துகிற காரியத்தை நீ செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறாரோ அந்த காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம தான் அதை மீறி நம்ம போறோம். நம்ம மனசே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதபடி நம்ம போறோம்ல. எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாகும். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில தங்கள் சிஸ்டர் ஆயத்தம் கேக்கல பண்ணின இப்ப கேக்குதா சிஸ்டர்? கேக்கல சிஸ்டர். ஒரே நிமிஷம்.
கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுக்கா. கேட்கல ஓகே. சிஸ்டர் உண்மை. இப்பயும் கேட்கலையா? நெட்வொர்க் இருக்கே. கேக்குதுக்கா. கேக்குது. கேக்குது. கேக்குதுங்க சிஸ்டர். ஓகே ஓகே. இப்படி யாராவது பதில் பேசினாதான் எனக்கு தெரியும். ஓகே. அதனால அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்க நம்ம ஆயத்தமாவோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, ஆயத்தம் பண்ணின அப்படின்னா முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாளுக்குரிய காரியங்களை நாளே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, கந்த வர்க்கங்கள். சோ நம்மளுடைய ஆராதனையை நம்ம ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம காத்திருக்கணும். கர்த்தரை ஆராதிக்க முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். இத்தனை காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே ஆன் ஸ்பாட் நம்ம அப்படியே வந்து உட்காந்து காலையில எழுந்த உடனே நிறைய அநேகர் பண்ற காரியம், பல்லு வளர்க்காம மூஞ்சி கழுவாம அப்படியே வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து ஆண்டவர் எப்படி நம்மளுடைய ஆராதனை கேட்பாரு. அதற்குரிய ஆயத்தத்தோடு முதல் நாள் இரவே நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாரும் ஆயத்தத்தோடு நாளைக்கு எனக்கு ஆராதனை, நாளைக்கு எனக்கு பிரேயர், நாளைக்கு எனக்கு வார்த்தை, முதல் நாளே நம்ம ஆயத்தத்தோடு காத்திருந்து தேவ சமூகத்துல நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு அரை மணி நேரமாவது முன்பதாக எழுந்து ஆண்டவரை ஆராதித்து நம்ம ஜெபித்து ஆயத்தம் பண்ணின பின்பு நம்ம ஜெபத்துக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே வந்து உள்ள நுழைய கூடாது. அப்படியே நம்ம ஆராதிக்க கூடாது. தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியாது. அதற்குரிய ஆயத்தத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வார்த்தையை வாங்கி நம்ம முதலாவது தனியாய் நம்ம ஜெபித்து ஆராதித்து ஆண்டவரிடத்துல பெலனை பெற்றுக்கொண்டு, வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையோடு நம்ம உள்ள நுழையும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். ஆமென். மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆராதிக்கிற ஆராதனையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஜெப பகுதியில் ரட்சிக்கப்பட்டவர்கள், வார்த்தை தொடப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பா அது வெறுமையாய் திரும்பாது, அநேகரை உருவாக்கி அவர்களை உயர்த்தும் என்பது மிகப்பெரிய உண்மை இல்ல. சோ அப்பேற்பட்ட வார்த்தையை நம்ம வெறுமனை பிரயோகப்படுத்தாதபடி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்மளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். இந்த கடைசி நாட்களை எல்லாரும் மனம் திரும்பணும். முதலாவது நம்ம எழும்பணும். நம்ம அதிகாலை எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபித்து பாருங்க, நிச்சயமாய் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாறும், வேதனை மாறும், கண்ணீர் மாறும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆண்டவர் கூட வருவார். நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட வருவார். அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் வந்து இன்னைக்கு அழகாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் மகள் மூலமாய். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அதைத்தான் வாஞ்சிக்கிறார். இன்னும் அதிகாலையில நம்ம எழுந்து, நான்லாம் நினைச்சிருக்கேன் 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கலாமா, போக 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 டைமை கொஞ்சம் இது பண்ணலாமான்னு. அதிகாலையில நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேட 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 இன்னும் நம்மளுக்குரிய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம், நம்ம பரலோகத்துக்கு போகிறதான பாதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி பண்ணி அவரோடு கூட நித்தியத்துல வைக்கும்படியான கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. அந்த அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதிகாலையில கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதிகாலையில தேவனை சந்திக்கணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பணிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கிருபையை கேட்க பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்கார். அவருடைய ஆவியினால கர்த்தரை தேடணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தரை ஆராதிக்க நம்ம ஆயத்தத்தோடு வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். வேறுபட்ட காரியங்கள், தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும், மகள் மூலமாய் தேவன் பேசின அத்தனை வார்த்தைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லி, பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த வல்லமையான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவர் இடத்துல கேட்போமே, என்னுடைய பலத்தினால முடியலப்பா, என்னுடைய பலவீனம் அடிக்கடி வந்து என்னை சோர பண்ணிக்கிறது. ஆண்டவர் அப்பா, எல்லாவற்றையும் முறியடித்து நான் அதிகாலையில ஆயத்தமாகி நான் ஜெபத்துக்கு வரணும். நான் அதற்கு முன்பதாக ஆண்டவர் அப்பா, நான் ப்ரிப்பேர் பண்ணணும் சாமி, ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல நாங்கள் உட்கார்ந்து விட்டு இந்த ஆண்டவரை ஜெபத்திற்குள்ளாகி நாங்கள் கடந்து வரணும். அப்பேற்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. கேட்போமா? அப்பா, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேலையில கர்த்தரை தேடும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீர் எச்சரிப்பாய் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி, சொப்பனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அது மகள் மூலமாய் உறுதிப்படுத்தினதற்காய் நன்றி, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திற்காய் நன்றி. இத்தனை காரியங்கள் வேண்டும் என்று என் கர்த்தர் அப்பா எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி.
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எச்சரிப்பாய் வருகிற காரியத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அதிகாலை ஜெபத்தை தவறாது கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாய் முழு உள்ளத்தோடு குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எனக்கு கிருபை கொடுங்க. அதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்பா நாங்கள் இதுல இணைந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. அப்பதான் வல்லமையாய் மாறும் எங்களுடைய ஜெபங்கள், அக்கினியாய் மாறும் சுவாமி. ஏனாதானோன்ற ஆயிரும் சுவாமி. அப்பா நன்றி, அப்பா நன்றி தகப்பனே. நீர் அப்பேற்பட்ட கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி. ஜெப நேரத்துல எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. உடைய வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து தகப்பன் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா இந்த நாள் நிச்சயமாய் கர்த்தரோடு நாங்கள் இருப்போம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து அப்பா நீங்க நடத்துவீங்கப்பா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இந்த நாளை மாற்றி கொடுங்க சுவாமி. அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.